மகாபாரதத்தில் வெல்ல முடியாத வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் மரணமில்லாத வீரர்கள் யாருமே கிடையாது. ஒருவரைத் தவிர. அவர்தான் குரு துரோணரின் ஒரே புதல்வன் அஸ்வத்தாமன். பரசுராமரின் சீடனும் பரத்வாஜ முனிவரின் புதல்வனுமான துரோணருக்கும் கௌதம மகரிஷியின் பேத்தியும் முனிவர் சரத்வானின் புதல்வியான கிருபிக்கும் திருமணம் முடிந்து வெகு காலமாகியும் புத்திர பாக்கியம் இல்லை. அதனால் சிவனை நோக்கி கடும் தவம் புரிகிறார் துரோணர். அவர் முன் தோன்றும் ஈசன் என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, அமர வாழ்வு பெற்ற ஒரு புதல்வனாக நீயே எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்கிறார் துரோணாச்சாரியர். அவரின் வேண்டுகோளின்படி மனித குலத்தின் கடைசி உயிர் இருக்கும் வரை சாகா வரம் பெற்ற மனிதனாக துவாபர யுகத்தில் தனது ருத்ர அவதாரத்தை எடுக்கிறார் எல்லாம் வல்ல ஈசன். அதன்படி அஸ்வத்தாமன் உயிருடன் இருக்கும் வரை மனித குலம் அழியாது என்று அமைந்தது. குதிரையை போல் கணைக்கும் திறம் பெற்றதால் அஸ்வத்தாமன் என்று பெயர் சூட்டுகிறார். மிகவும் ஏழ்மையில் வாழ்ந்த துரோணரை அஸ்தினாபுரத்து இளவரசர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் குருவாக நியமிக்கிறார் பீஷ்மர். பாண்டவர் கௌரவர்களோடு அஸ்வத்தாமனும் அரிய வித்தைகளை கற்றுக்கொள்கிறார். அது மட்டுமின்றி தன் தாத்தா மகரிஷி பரத்வாஜரிடம் தனுர்வித்தையும் தன் தாய்மாமன் கிருபாச்சாரியிடம் வியூக நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்கிறார். ஈசனுக்கு நெற்றிக்கண் இருப்பது போல இவர் நெற்றியிலும் ஒரு ரத்தினக்கல் உண்டு. அது இருக்கும் வரை எந்த உயிரினமும் அவரை கொல்ல முடியாது. அது மட்டுமின்றி தன் தவ வலிமையால் அதர்வனம் என்ற வேதத்தை உருவாக்கி அந்த வேதத்தின் வித்தகனாக விளங்கினார். தன் தந்தை குரு துரோணர் அர்ஜுனன் மீது மிகுந்த பாசம் வைத்திருப்பதை அவரால் தாங்க முடியவில்லை. அவரை பாண்டவர்கள் ஏளனம் செய்யும் போதெல்லாம் துரியோதனன் அவருக்கு துணை நின்றான். அதுவே துரியோதனனுக்கு அஸ்வத்தாமனை நெருக்கமான நண்பனாக மாற்றியது. பாண்டவர்கள் வனவாசம் இருந்தபோது பகவான் கிருஷ்ணரை பார்க்கச் செல்கிறார் அஸ்வத்தாமன். அவரை வரவேற்ற கிருஷ்ணன், என்ன வேண்டும் கேள் குரு மைந்தனே என்று கேட்க, தங்களுடைய சுதர்சன சக்கரத்தை எனக்கு தானமாக தர வேண்டும் என்று கேட்கிறார் அஸ்வத்தாமன். சிரித்தவரை எடுத்துக்கொள் என கிருஷ்ணர் சொல்ல, ஆவல் கொண்டு அதை எடுக்கிறார் அஸ்வத்தாமன். ஆனால் அவரால் அதை அசைக்கக்கூட முடியவில்லை. எவ்வளவு முயன்றும் அதை நகர்த்தக்கூட முடியவில்லை. அஸ்வத்தாமனின் முயற்சியை கண்ட பகவான், எதற்காக உனக்கு இது தேவை நண்பனே என்று கேட்க, இன்னும் சிறிது காலத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்கும். அதில் நான் துரியோதனனை காக்க வேண்டும். பகவானாகிய நீங்கள் பாண்டவர்களுக்கு துணை நிற்பீர்கள் என்று எனக்கு தெரியும். நீங்கள் இருக்கும் வரை அவர்களை வெல்ல முடியாது என்பதும் எனக்கு தெரியும். ஆகவே அன்பு கடவுளே, உம்மை வதைக்கவே உமது சுதர்சன சக்கரம் எனக்கு வேண்டும் என்று சொல்ல, மெய் சிலிர்த்து போகிறார் பகவான் பரந்தாமன். உன் வீரம் கண்டு நான் வியக்கிறேன் அஸ்வத்தாமா. சுதர்சனம் கொண்டு என்னை கொல்ல இயலாது. ஆனால் போரில் உள்ள அனைவரையும் ஒரு நொடியில் கொன்று உன் நண்பனை காப்பாற்ற என்னுடைய அஸ்திரமான நாராயண அஸ்திரத்தை உனக்கு வரமாக தருகிறேன். இந்த அஸ்திரத்தை நீ செலுத்திய அடுத்த நொடி 30 முக்கோடி தேவர்களும் உன் பின்னே தோன்றி உனக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி நிற்கும் அத்தனை வீரர்களையும் வீழ்த்துவார்கள் என வரமளிக்கிறார் பகவான் கிருஷ்ணர். ஆயினும் இந்த அஸ்திரத்தால் மனம் திருப்தி அடையாத அஸ்வத்தாமன் தன் தப வலிமையை கொண்டும் தன்னால் உருவாக்கப்பட்ட அதர்வன வேதத்தின் சக்தியை கொண்டும் எல்லாம் வல்ல ஈசனையும் சக்தியையும் முதற் கடவுளாக உருவேற்றி பாசுபதாஸ்திரம் என்று சொல்லப்படும் சிவபானத்தை உலகிலேயே மிகவும் சக்திமிக்க ஒரு அஸ்திரமாக மாற்றுகிறார். பாசுபதாஸ்திரம் என்பது எல்லாம் வல்ல பரமேஸ்வரனால் உருவாக்கப்பட்டு ராமாயணத்தில் ராவணின் மைந்தன் மேகநாதனுக்கும் மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் கொடுக்கப்பட்டது. தன்னை விட பலம் அதிகம் கொண்ட எதிரியின் மீது மட்டுமே இதை பயன்படுத்த வேண்டும். முக்கியமாக தர்ம வழியில் நடப்பவர்களால் மட்டுமே இதை எதிரிகள் மீது பயன்படுத்த முடியும். எப்படிப்பட்ட இலக்கையும் அழிக்க வல்ல பாசுபதாஸ்திரம் கொண்டு பாண்டவர்களை அழிப்பேன் என்று சூளுரைக்கிறார் அஸ்வத்தாமன். பாசுபதாஸ்திரம் மற்றும் நாராயண அஸ்திரத்தை முறையாக கற்றபின் தன் தந்தையிடம் பிரம்மாஸ்திரத்தையும் கற்றுக்கொள்கிறார். துவாபர யுகத்தில் மும்மூர்த்திகளின் அஸ்திரங்களை பெற்ற ஒரே மாவீரனாக திகழ்கிறார் அஸ்வத்தாமன். ராமாயணத்தில் ராவணின் மகன் இந்திரஜித்துக்கு பின் 3 அஸ்திரங்களையும் வரமாக பெற்றவர் இந்த அஸ்வத்தாமன் மட்டுமே. துரியோதனருக்கு பக்க பலமாக இருக்கும் 7 அதிமகாரதிகளில் இவரும் ஒருவர். ஒரு ரதி என்பது 5000 போர் வீரர்களுக்கு சமமான வீரன். அதிரதி என்பது 10,000 போர் வீரர்களுக்கு சமமான வீரன். மகாரதி அப்படிங்கிறது 60,000 போர் வீரர்களுக்கு சமமான வீரன்.
அதிமகாரதி அப்படிங்கிறது 12 மகாரதிகளுக்கு சமமான வீரன். அதாவது 7,20,000 வீரர்களுக்கு சமமான வீரன். மகாரதி அப்படிங்கிறது 24 அதிமகாரதிகளுக்கு சமம். அதாவது 1,72,80,000 வீரர்களுக்கு சமம். இந்த பூமியில் இதுவரை மகாரதிகள் பிறக்கவில்லை. இக்கால ரோபோக்களைப் போல அந்த காலத்திலேயே மனிதர்களே ரோபோக்களைப் போன்ற சக்தி படைத்தவராய் இருந்திருக்க கூடும் என்று தோன்றுகிறது. மகாபாரத போரில் பாண்டவர்களை அழித்து துரியோதனனை முன்னின்று காப்பேன் என்று களம் இறங்கும் இவர் பீஷ்மரால் தென்திசை படையை வழிநடத்தும் வீரனாக நியமிக்கப்படுகிறார். 10ஆம் நாள் போரில் பீஷ்மர் வீழ்ந்த பிறகு தன் தந்தை துரோணாச்சாரியரார் துரியோதனின் மெய்காப்பாளனாக மாற்றப்படுகிறார். 12ஆம் நாள் போரில் அர்ஜுனன் மகன் அபிமன்யுவை நேருக்கு நேர் போரிட்டு மண்ணை கவ்வ வைத்து ஓட விடுகிறார். 13ஆம் நாள் போரில் அபிமன்யுவின் கோர மரணத்திற்கு காரணமான அதிமகாரதிகளில் இவரும் ஒருவர். மகாபாரத யுத்தத்திற்காகவே பிறந்தவன் போல போரில் பெரும் பங்காற்றினான் அஸ்வத்தாமன். பீமனின் புதல்வன் கடோத்கஜனையும் அவனுடைய மகன் அர்ஜுன பர்வாவையும் அழித்தான். இதனால் பீமனின் பரம்பரையே நிர்மூலமானது. அது மட்டுமல்ல, துருபத ராஜகுமாரன் சத்ருஞ்சயன், பலாநீகன், ஜயாநீகன், ஜெயாச்வான், அரசன் சிறுதாகு போன்றவர்களை அழித்து துரியோதனனுக்கு உரமூட்டினான். குந்திபோஜனின் 10 மகன்களையும் அழித்து எதிரிகளுக்கு தனது வீரத்தை உணர்த்தினான். 14ஆம் நாள் போரின் முடிவில் ஜெயத்ரதன் கொல்லப்பட்டதும் பாண்டவர் போர் விதியை மீறியதாக கோபம் கொண்டு சூரியன் மறைவிற்கு பிறகும் போரை தொடரும்படி படைகளுக்கு கட்டளையிட்டார் துரோணர். துரோணரின் உக்கிரமான போரினால் சோர்ந்து போயிருந்த பாண்டவ படையினர் துரோணரை வீழ்த்த ஆழ்ந்த யோசனையில் இருந்தனர். துரோணரை தோற்கடித்தால் மட்டுமே கௌரவ படையை வெல்ல முடியும். துரோணரின் பலமே அவரது மகன் அஸ்வத்தாமன் தான். அவன் மீது அதீதமான பாசம் வைத்திருந்தார் துரோணாச்சாரியர். அந்த பாசத்தை அவரிடமிருந்து பிரித்தால் அவரை வீழ்த்துவது எளிது என முடிவு செய்து அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று பாண்டவர்களை சொல்ல வைத்தார் கிருஷ்ணர். துரோணர் இதை நம்ப மறுத்துவிட்டார். உத்தமர் யுதிஷ்டிரனை பார்த்து இது உண்மையா என்று கேட்டார். யுதிஷ்டிரன் கிருஷ்ணரை பார்த்தார். தருமரின் எண்ண ஓட்டத்தை அறிந்த கிருஷ்ணர் புன்னகை செய்தார். தர்மம் தழைக்க வேண்டும் என்றால் இந்த பொய் சொல்வதில் தவறில்லை என பலவித நியாயங்களை தருமருக்கு போதித்தார் பகவான் கிருஷ்ணர். கனத்த மனத்துடன் அஸ்வத்தாமா ஹதா குஞ்சரகா என்று சொல்லும்போது குஞ்சரகா என்ற கடைசி வார்த்தையை துரோணரின் காதில் விழாதவாறு கிருஷ்ணர் தனது சங்கை எடுத்து ஊதினார். அஸ்வத்தாமா ஹதா என்ற சொல் மட்டுமே துரோணரின் காதில் விழுந்தது. கிருஷ்ணரின் ஆணைப்படி பீமன் அஸ்வத்தாமன் என்ற யானையை கொன்றிருந்தான். கிருஷ்ணரின் அந்த சதி நல்ல பலன் தந்தது. துரோணர் சோர்ந்து போய் தேரை விட்டு கீழே இறங்கி ஆயுதத்தை போட்டுவிட்டு இறக்க தயாரான மாதிரி தரையில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கிவிட்டார். தரையில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் இருந்த துரோணரை கொன்றுவிடு என்று கிருஷ்ணர் கூறினார். ஆனால் அர்ஜுனன், அவர் எனது ஆசான், ஒரு பிராமணர், அவரை கொல்வது மிக கொடிய செயல், அதாவது பிரம்மஹத்தி தோஷம் என்றார். அவர் ஒரு பிராமணரின் மகனாக பிறந்தார், அவ்வளவுதான். அவர் சுகபோக வாழ்க்கைக்கும் அதிகாரத்துக்காகவும் பழி தீர்த்து கொள்வதற்காக ஒரு சத்திரியனாகவே வாழ்ந்தார். அவர் போர்க்களத்தில் ஒரு சத்திரியன் போன்றே சாகட்டும் என்று கிருஷ்ணர் கூறினார். கிருஷ்ணரின் அர்ஜுனன் உடன்படவில்லை. ஆனால் பாண்டவர் படைத்தளபதிகளில் ஒருவரான துருபதனின் மகன் திருஷ்டத்யும்னன் தனது வாளால் ஒரே வீச்சில் துரோணரின் தலையை வெட்டி எடுத்தான். துரோணரை வதம் செய்வேன் என்று சபதம் எடுத்திருந்தவன் அவன். 15ஆம் நாள் போரில் தன் தந்தை துரோணரை ஏமாற்றி கொலை செய்யும் பாண்டவர்களை அழித்தே தீருவேன் என்று அஸ்வத்தாமா சத்தியம் செய்கிறார். பாண்டவ சேனையில் ஒரு பகுதியை தன் திவ்ய அஸ்திரங்கள் கொண்டு அழிக்கிறார். 16ஆம் நாள் போர்க்களத்தில் தன் தந்தையின் சாபுக்கு பழி தீர்க்க எண்ணி பகவான் விஷ்ணுவின் நாராயண அஸ்திரத்தை விண்ணை நோக்கி செலுத்தி பாண்டவ சேனையை அழிக்க உத்தரவு இடுகிறார். நாராயண அஸ்திரத்தால் 30 முக்கோடி தேவர்களும் விண்ணில் தோன்றி பாண்டவ சேனை மீது அஸ்திரம் தொடுக்கிறார்கள். 33 கோடி அம்புகள் தங்கள் சேனையை நோக்கி வருவதைக் கண்டு செய்வதறியாது திகைக்கிறார்கள் பாண்டவர்கள். அந்த ஆயுதம் நம் அனைவரையும் அழித்துவிடும் என்று அலறினார் தர்மர். கிருஷ்ணர் பாண்டவரை பார்த்து, பயப்பட வேண்டாம், அந்த ஆயுதத்தை எதிர்க்காமல் உங்கள் ஆயுதத்தை கீழே போட்டு தேரிலிருந்து கீழே இறங்கி அதை வணங்கினால் ஒன்றும் செய்யாது என்றார். பீமனைத் தவிர அனைவரும் அப்படியே செய்தனர். பீமன் துரோணரின் மகனை நோக்கி தனது தேரை செலுத்தினான். தனது கதையை வேகமாக சுழற்றினான்.
நாராயண ஆயுதம் அவனை சூழ்ந்து கொள்ள அர்ஜுனனும் கிருஷ்ணரும் பீமனை வலுக்கட்டாயமாக தேரிலிருந்து கீழே இறக்கி ஆயுதங்களை கீழே போட வைத்து அவனை காப்பாற்றினர். கிருஷ்ணரின் சொல்படி தங்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு தரையில் மண்டியிட்டு கைகூப்பி வணங்கி உயிர்தானம் வேண்டுகிறார்கள். அம்புமாரி பொழிவதை நிறுத்திவிட்டு தேவர்கள் மறைகிறார்கள். பாண்டவர்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள். அஸ்வத்தாமனின் மனம் எரிந்து கொண்டிருந்தது. தனிமையும் துக்கமும் நிராசையும் கோபமும் அலைக்கழிக்க தன்னை துரும்பாய் உணர்ந்தான். அவன் விழிகள் கண்ணீரும் ஆற்றாமையின் ஜுவாலையும் கலந்து ஜொலித்துக் கொண்டிருந்தன. துரோகத்தால் என் வாழ்வு சிதைக்கப்பட்டு விட்டது. நான் தனியானானேன். எல்லோரும் என்னை கொண்டாடிய காலம் கனவாய் போய்விட்டது. இன்று நான் யாருக்கும் உபயோகம் என்று சிறு துரும்பென நிற்கின்றேன். குருச்சேத்திர காலத்தில் ஒவ்வொரு சத்திரியனும் தன் பங்கை நடத்தி அழியா புகழ் பெற்று சுவர்க்கம் அடைந்தனர். தந்தையே, என்னை ஏன் விட்டு சென்றீர்கள்? துரியா, என் உயிரே, நண்பா, என்னால் ஏதும் கையாலாகாது என்றெண்ணி தூங்குகிறாயா? சற்றே விழி நண்பா. என் விழிகளில் இருந்து உறக்கத்தை பறித்து எல்லோரும் உறங்குகிறீர்களே. பாவிகளே, என்ன செய்வேன், என்ன செய்வேன் இனி? நாராயண அஸ்திரம் வலுவிழந்தும் கூட பதறவில்லை அஸ்வத்தாமன். முழு நம்பிக்கையுடன் ஆக்னேய அஸ்திரத்தை ஏவினான். நெருப்பை உமிழும் அந்த அஸ்திரத்தால் திக்குமுக்காடி போனார்கள் எதிரிகள். பகவான் கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் நெருங்கவில்லை அஸ்திரம். அது மட்டுமின்றி திருஷ்டத்யும்னனையும் அழிக்க இயலவில்லை. இதைக் கண்டு அதிர்ந்தான் அஸ்வத்தாமன். அப்போது வியாசர் தோன்றி, ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமன் நாராயணன் ஆவார். அர்ஜுனன் அவரது அம்சத்துடன் விளங்கும் நரன். நரநாராயணரை வெல்வது அவ்வளவு சுலபம் அல்ல. எனவே நரநாராயணர்களை மனதில் வேண்டி படைகளுடன் வெளியேறினான் அஸ்வத்தாமன். பிறகு கர்ணனின் தலைமையில் போரில் இணைந்தவன் திருஷ்டத்யுமனை அழிக்காமல் அஸ்திரத்தை களைய மாட்டேன் என சூளுரைத்தான். 18ஆம் நாள் யுத்தம். பீமனும் துரியோதனனும் கதாயுதத்தால் சண்டையிட்டனர். இதில் அடிபட்டு தரையில் வீழ்ந்தான் துரியோதனன். அவனை அங்கேயே விட்டுவிட்டு பாண்டவர்கள் வெளியேறினர். வேதனையுடன் இருந்த துரியோதனனுக்கு அருகில் சஞ்சயன் வந்தார். அஸ்வத்தாமா, கிருபாச்சாரியர், கிருதவர்மர் ஆகியோரை அழைத்தான் துரியோதனன். நடந்தவற்றை விளக்கினான். அறத்துக்கு புறம்பான வழியில் துரியோதனனை பீமன் வீழ்த்தியதை அறிந்து கோபமுற்று பாண்டவர்களை கூண்டோடு அழிப்பேன் என கொக்கரித்தான் அஸ்வத்தாமன். அது குருச்சேத்திரத்தின் 18ஆம் நாள் படுகளம். எங்கும் மரண ஓலம் மட்டுமே எஞ்சியிருந்தது. குருச்சேத்திரம் எனப்படும் சமந்த பஞ்சகத்தின் ஓரமாய் இருந்த குளக்கரையில் துரியோதனன் வீழ்ந்து கிடந்தான். மரணத்தில் சாயை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் முகத்தில் கவிய துவங்கி இருந்தது. சூரியனின் உதடுகள் வெடித்து கிடந்தன. இமைகள் கிறங்கி இருந்தன. துரியோதனின் தலையை தாங்கியிருந்த அஸ்வத்தாமன் சிறிது நீரள்ளி துரியோதனின் உதடுகளை தடவினான். துரியா, என் அரசே, என் தோழனே, கொஞ்சம் கண்ணை திற, எனக்கு கட்டளையிடு, பதற்றத்தோடு கெஞ்சினான் அஸ்வத்தாமன். துரியோதனன் மெல்ல இமை திறந்தான். அஸ்வத்தாமா, எல்லாரும் ஆண்டார்களா? என் பந்து மித்திரர் எவரேனும் எஞ்சி இருக்கிறார்களா? தர்மத்தின் பக்கம் நின்று என் ராஜ்யம் காக்க நான் முன்னெடுத்த போர் முடிந்ததா? குந்தியின் புத்திரர்கள் எப்படி நண்பா குருவம்சத்தின் ராஜ்யபாரத்தை சொந்தம் கொண்டாட முடியும்? கடைசியில் அதர்மந்தான் வென்றுவிட்டதா? எல்லோரும் ஆண்டபின் நான் மட்டும் ஏன் இன்னும் நான் உயிரோடு இருக்கிறேன்? இல்லை துரியா, இன்னும் யுத்தம் பாக்கி இருக்கின்றது. நீயே சொல். பாண்டவரின் வம்சத்தை வேறறுத்து வருகிறேன். இந்த யுத்தத்தின் இறுதிப்பலியாக பாண்டவர்களின் தலைகள் இருக்கட்டும். கட்டளையிடு நண்பா என்று சொன்னான் அஸ்வத்தாமன். துரியோதனின் முகத்தில் உயிரின் மலர்ச்சி துளிர்த்தது. சற்றே உடலை அசைத்து எழுந்தான். விளக்கப்பட்ட துடையின் வாதையில் அவன் முகத்தில் வேதனையின் ரேகைகள். தன் குருதி கலந்த குளத்து நீரள்ளி அஸ்வத்தாமனின் கைகளில் தெளித்தான். இக்கணம் முதல் கௌரவ சேனையில் இறுதி சேனாதிபதியாக நீ இருப்பாய் அஸ்வத்தாமா. வஞ்சம் முடித்து வா. உன் வரவுக்காய் என் மூச்சு காத்து கொண்டிருக்கும். அஸ்வத்தாமன் எழுந்தான். மிச்சம் இருக்கும் தன் ஆயுதங்கள் அனைத்தையும் சேகரித்தான். மீதம் நடக்க இருப்பவற்றையும் காண சகிக்காத சூரியன் தன் மறைவிடம் புகுந்தான். பதவியேற்ற அன்றைய இரவு அஸ்வத்தாமன் தூங்கவே இல்லை. கொடுத்த வாக்குறுதியால் தூக்கம் வரவில்லை. தன்னுடன் இருவரை அழைத்து கொண்டு அருகில் இருக்கும் காட்டுக்குச் சென்றான். உடன் இருந்த இருவரும் உறங்கிவிட இவன் மட்டும் மரத்தடியில் அமர்ந்து சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். திடுமென ஆந்தையின் ஒலி கேட்டு மரக்கிளையை கவனித்தான். ஆந்தை ஒன்று கூட்டினில் உறங்கிக் கொண்டிருந்த காக்கை குஞ்சுகளை அழித்துவிட்டு வெளியேறியது. சட்டென்று அவனுக்குள் பாண்டவர்களின் வாரிசுகளையும் அப்படித்தான் அழிக்க வேண்டும் என சிந்தித்தான். இது தெய்வம் காட்டிய வழி என சிலிர்த்தான். தூங்கிக் கொண்டிருந்தவர்களை எழுப்பி தனது திட்டத்தை எடுத்துரைத்தான். ஆனால் கிருபாச்சாரியர் தவறான வழியில் பழிவாங்குவது தவறு.
கௌரவ அழிவுக்கு காரணமாகிவிடும். வேண்டாம், எதையும் போர்க்களத்தில் சந்திப்போம் என்றார். அவற்றைக் கேட்கும் மனநிலையில் அஸ்வத்தாமன் இல்லை. வேறு வழியின்றி மூவரும் அன்றிரவே பாண்டவர்களின் கூடாரத்தை நெருங்கினர். கண்ணில் பட்டவரையெல்லாம் தன் தந்தையின் குருவான பகவான் பரசுராமர் தனக்கு கொடுத்த அற்புத வாள் கொண்டு சிதைக்கும் அஸ்வத்தாமனின் திட்டத்தை தெரிந்து கொள்ளும் கிருஷ்ணர் பாண்டவர்களையும் திரௌபதியையும் அழைத்து கொண்டு இரவோடு இரவாக காட்டிற்குள் செல்கிறார். போகும் முன்பு களிமண்ணால் ஒரு பூத உருவத்தை செய்து, நான் திரும்பி வரும் வரை இங்கு நீதான் காவல் காக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அந்த எல்லையை கடக்க நினைக்கும் அஸ்வத்தாமனை அந்த பூதம் தடுக்கிறது. அஸ்வத்தாமனின் தனுர்வித்தைக்கும் திவ்ய அஸ்திரத்துக்கும் அதர்வன பேத சக்திகளுக்கும் அந்த பூதம் மசியவே இல்லை. கடைசியாக தன்னிடம் இருக்கும் சிவனின் அஸ்திரமும் இந்த பூவுலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்ததும் எப்படிப்பட்ட இலக்கையும் அழிக்க வல்லதும் ஈடு இணையற்றதுமான பாசுபதாஸ்திரத்தை எடுத்து அந்த பூதத்தின் மீது ஏவுகிறார் அஸ்வத்தாமன். ஆனால் அந்த பூதமோ பாசுபதாஸ்திரத்தை சோட்கவளத்தை விழுங்குவது போல விழுங்கிவிட்டு அஸ்வத்தாமனை பார்த்து ஏளனமாக சிரித்தது. பாசுபதாஸ்திரத்தை பூதம் தனக்குள் அடக்கியதும் அஸ்வத்தாமன் தன் அஸ்திரங்களையெல்லாம் தியாகம் செய்கிறார். அந்த உருவத்தின் முன் மண்டியிட்டு, இந்த ஜகத்தில் மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்களைத் தவிர வேறு எவருக்கும் பாசுபதம் கட்டுப்படாது. அப்படிப்பட்ட பாசுபதத்தை கட்டுப்படுத்திய 4வது நபரான நீங்கள் யார்? தயவு செய்து சொல்லுங்கள் என்று மனமுருக வேண்ட தன் சுயரூபம் காட்டுகிறார் எல்லாம் வல்ல ஈசன். தன் உதிரத்தால் ஈசன் பாதம் நனைத்து தன் பக்தியை வெளிப்படுத்துகிறார் அஸ்வத்தாமன். கிருஷ்ணரின் வேண்டுகோள்படி பாண்டவ கூடாரத்திற்கு காவல் நிற்கும் ஈசன், உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்க, பாண்டவ கூடாரத்திற்குள் என்னைச் செல்ல அனுமதியுங்கள் என்று வேண்டுகிறார். வரம் தர மறுக்கிறார் ஈசன். உடனே என்னை உள்ளே செல்ல அனுமதியுங்கள், இல்லை என்றால் உங்கள் கண் முன்னே என் உயிரை நீப்பேன் என்று தன் சிரம் கொய்ய முயற்சிக்கிறார் அஸ்வத்தாமன். அவருடைய பிறப்பு ரகசியம் தெரிந்த ஈசன், அஸ்வத்தாமனின் மரணம் என்பது மனித இனத்தின் முடிவு. அவருடைய பக்தியையும் விடாமுயற்சியையும் பாராட்டி தன் வாளை பரிசீலித்துவிட்டு அங்கிருந்து மறைகிறார். சிவனின் வாளுடன் பாண்டவ கூடாரத்திற்குள் நுழையும் அஸ்வத்தாமன் தன் கண்ணில் பட்டதையெல்லாம் சர்வநாசம் செய்கிறார். திரௌபதியின் 5 மகன்களையும் சிகண்டி, திருஷ்டத்யுமன் மற்றும் ஏனைய வீரர்களையும் கொன்று குவிக்கிறார். குறிப்பாக திரௌபதியின் மகன்களை உறக்கத்தில் இருக்கும்போதே கொலை செய்கிறார். உபபாண்டவர்கள் என பெயர் பெற்ற அவர்கள் முன்னொரு காலத்தில் அரிச்சந்திர மகாராஜாவை மிகவும் சோதித்த விஸ்வாமித்திர முனிவரால் சாபம் பெற்ற குருநில தெய்வங்கள் ஆவார். விஸ்வாமித்திரரின் சாபத்தின்படி மனித பிறப்பெடுத்து உறக்கத்திலேயே அந்த ஈசனின் அம்சம் பெற்ற ஒருவனால் மரணம் நிகழும் என்பது அவர்கள் விதி. அதன்படி அஸ்வத்தாமனால் மரணம் நிகழ்ந்து மீண்டும் சொர்க்கம் சென்றனர். தன் தந்தையின் சாவுக்கு காரணமான திருஷ்டத்யுமனனை ஆயுதமின்றி வெறும் கைகளாலேயே அடித்து அவன் சிரசை உடலிலிருந்து பீத்து எடுத்தார் அஸ்வத்தாமன். மொத்தம் பாண்டவ சேனையையும் ஒரே ஆளாய் நின்று அழித்து தீ வைத்து எரிக்கிறார். பழி தீர்க்க காத்திருப்பவர் எப்போதும் ஒரு தவமாகவே அதை கைகொள்கின்றனர். அவர்களின் புலன்கள் அனைத்தையும் ஒரு புள்ளியில் ஒடுங்கி இருக்கின்றனர். வஞ்சம் தீர்க்கும் அந்த ஒற்றை புள்ளியை நோக்கியே அவர்களின் பாதை நீள்கிறது. பாதையெங்கும் நிறைந்திருக்கும் ஓலமும் குருதியின் வீச்சமும் அவர்களை உண்டு அவர்களை உரமூட்டுகின்றன. இறுதி புள்ளியில் வஞ்சம் தீர்ப்பவரது அத்தனை புலன்களும் ஊழிக்கால பெருவெள்ளமாய் திறக்கின்றன. அதன் வீரத்தில் அத்தனை சாஸ்திரங்களும் தர்மங்களும் தாமாகவே ஒடுங்கி போய்விடுகின்றன. மறுநாள் காலை வந்து பார்க்கும் பாண்டவர்கள் துடிதுடித்து போகிறார்கள். மகன்கள் இறந்த செய்தி கேட்டு கலங்கி தவித்தாள் திரௌபதி. அஸ்வத்தாமனின் சிரசை கொய்து உன்னிடம் தருகிறேன் என சூளுரைத்தான் அர்ஜுனன். ஸ்ரீ கிருஷ்ணருடன் தேரில் ஏறிச் சென்று அஸ்வத்தாமாவுடன் போரிட ஆயத்தமானான். கிருஷ்ணரிடம் 18 நாள் போரில் எங்களை எதுவும் செய்ய முடியாத அஸ்வத்தாமனால் இது எப்படி சாத்தியமாயிற்று என்று கேட்ட தர்மனிடம், அஸ்வத்தாமன் சக்தி அளவிட முடியாதது. அது யாருக்கும் தெரியாமல் போனதால்தான் துரியோதனன் தோற்றான். அஸ்வத்தாமன் மட்டும் கௌரவர்களின் தளபதியாக ஒரு நாள் இருந்திருந்தான் கூட தன் அதர்வன பேதத்தின் துணை கொண்டு ஒரே நாளில் போரை வென்றிருப்பான். அவன் நெற்றியில் உள்ள சாமந்தக மணி அவனிடம் உள்ளவரை அவனை கொல்வதென்பது நடவாது என்று சொல்லுகிறார் பகவான் கிருஷ்ணர். இறந்தது உண்மையான பாண்டவர்கள் என நினைத்து துரியோதனிடம் சென்று குருதி தோய்ந்த வாளை காட்டுகிறார் அஸ்வத்தாமன். மன நிறைவுடன் உயிர் நீக்குகிறான் துரியன். ஆற்றங்கரையோரம் தன் தந்தைக்கு தர்ப்பணம் செய்து கொண்டிருக்கும் அஸ்வத்தாமனை அழிக்க திட்டம் போடுகிறார் பாண்டவர்கள்.
பிரம்மாஸ்திரம் தவிர வேறு எந்த அஸ்திரம் கொண்டும் அவரை சாய்க்க முடியாது என்று கிருஷ்ணர் மூலம் தெரிந்து கொள்ளும் அர்ஜுனன் அவரை நோக்கி பிரம்மாஸ்திரத்தை செலுத்த தன் தவ வலிமையால் இதை உணர்ந்து கொள்ளும் அஸ்வத்தாமன் தன் கையில் உள்ள தர்ப புல்லை வேத சக்தி கொண்டு பிரம்மாஸ்திரமாக மாற்றி அர்ஜுனனின் அஸ்திரத்துக்கு எதிராக எய்கிறார். இரு பிரம்மாஸ்திரங்களும் ஒன்றோடு ஒன்று மோத வானில் தீப்பிழம்பு தோன்றி அனைத்து உயிர்களும் அஞ்சி நடுங்கின. ஒரே நேரத்தில் இரு பிரம்மாஸ்திரங்கள் மோதிக்கொண்டதால் பூமி அழிவை சந்திக்கும் என்பதை உணர்ந்த வேதஞானி வியாசர் தன் ஞான சக்தியின் மூலம் இரு பிரம்மாஸ்திரங்களையும் தடுக்கிறார். அர்ஜுனனையும் அஸ்வத்தாமனையும் பிரம்மாஸ்திரங்களை திரும்ப பெற சொல்கிறார். அர்ஜுனன் பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள அஸ்வத்தாமனோ மறுக்கிறார். உயிர்களின் நலன் கருதி யாராவது ஒரு உயிரை தானமாக தர முன்வருகிறான் தர்மன். ஆகையால் அஸ்வத்தாமனோ அபிமன்யுவின் மனைவி உத்தரையின் கருவை நோக்கி செலுத்துகிறார். அவள் கருவை அளித்து உறைவிடம் செல்கிறது பிரம்மாஸ்திரம். காவியங்களில் முதல் கருவறுத்தல் என்ற நிகழ்ச்சிக்கு வித்திட்டவர் அஸ்வத்தாமன். உத்தரையின் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவை பகவான் கிருஷ்ணர் காத்தார். பரீட்சித்து உதயமாவதற்கு உதவினார். அத்தோடு பாண்டவர் மற்றும் பாஞ்சால தேசத்தின் அனைத்து வாரிசுகளும் அழிந்து போகிறார்கள். இவ்வளவு அரும்பாடுபட்டு போரை வென்று ஒரு உபயோகமும் இல்லை என்று எண்ணி பாண்டவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். அஸ்வத்தாமனின் செயல் கண்டு வெகுண்டு எழுகிறார் ஸ்ரீ கிருஷ்ணர். அஸ்வத்தாமனை அழிக்க தன் சுதர்சன சக்கரத்தை ஏவுகிறார். ஆனால் அஸ்வத்தாமன் நெற்றியில் இருக்கும் சாமந்தக மணி அவரை காப்பாற்றுகிறது. அவருடைய சாமந்தக மணியை பறிக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். மகாபாரதத்தில் அஸ்வத்தாமன் கொல்லப்படுவதில்லை. மாறாக அவன் சிகை நீக்கப்படுகிறது. கௌரவம் அளிக்கப்படுகிறது. ஒருவனை மொட்டையெடுத்து வீதிகளில் ஊர்வலமாக அனுப்புதல் மிகப்பெரிய தண்டனையாக கருதப்படுகிறது. அவமானம் என்பது மரணத்தை விட மோசமானது. அஸ்வத்தாமனை இப்படி செய்து விடுகிறார் பகவான் கிருஷ்ணர். கருவில் இருக்கும் குழந்தையை கூட கொன்ற மகா பாதகனான நீ பூமி அழியும் வரை உயிரோடு இருந்தாலும் உனக்கு ஒரு உறவென்று யாரும் இருக்க மாட்டார்கள். உன் சாமந்தக மணி உன்னிடம் இல்லாததால் இனி உன்னை எந்த நோயும் தீண்டும். உன் முன்னெற்றியில் இருந்து உதிரம் எப்போதும் நிற்காமல் வடியும். உனக்கு பசியோ தாகமோ தூக்கமோ எதுவும் இருக்காது. மனித நடமாட்டம் உள்ள பகுதிக்குள் நீ நுழையக்கூடாது என்று சாபம் இடுகிறார் பகவான் கிருஷ்ணர். உடனே பகவானே, நான் செய்தது குற்றம் என்றால் நீங்களும் பாண்டவர்களும் செய்தது எந்த விதத்தில் தர்மம்? நீங்கள் இட்ட சாபம் என்னை கேட்குமாயேன்? அதன் முழு காரணகர்த்தா தாங்களே. அதனால் என் தேகத்தில் இருந்து வடியும் உதிரத்தை காலம் உள்ளவரை அறிந்து குடிக்கும் புழுவாக தாங்கள் ஜனனம் எடுக்க வேண்டும் என்று சாபம் தருகிறார். கடவுளால் சாபம் பெற்ற ஒரே மனிதனும் கடவுளுக்கே சாபம் தந்த ஒரே மனிதனும் அஸ்வத்தாமனே. தருமன் அஸ்தினாபுர அரியணை ஏறியதும் காட்டுக்குள் சென்று வேத முனிவர் வியாசரின் ஆசிரமத்தில் சேர்ந்து வேதங்களை போதிக்கிறார் அஸ்வத்தாமன். மனவந்திரங்களையும் அதர்வன வேதத்தையும் திருத்தி எழுதுகிறார். வியாசரின் அறிவுரைப்படி அன்னை யோகமாயாயை நோக்கி தவம் புரிந்து ஸ்ரீ கிருஷ்ணரின் சாபத்தில் இருந்து விடுபடுகிறார். துவாபர யுகம் முடிந்து கலியுகத்தில் கிபி 4044 வருடம் நான் கல்கி அவதாரம் எடுக்கும் சமயத்தில் நீயும் நானும் சந்திப்போம். அப்போதுதான் உனக்கு முக்தி கிடைக்கும். அதுவே மனித குலத்தின் அழிவும் ஆகும். அதுவரை மனித இனத்திற்காக நீ வாழ வேண்டும் என்று வரமளிக்கிறார் பகவான் கிருஷ்ணர். 36 ஆண்டுகள் கழித்து பரீட்சித்து மகாராஜன் அரியணை ஏற்றதும் தம் வாழ்நாளை முடித்துக்கொள்ள இமயம் புறப்பட்ட பாண்டவர்கள் அஸ்வத்தாமனை கடைசியாக கண்டதாகவும் அதன் பிறகு அவர் மனித சமுதாயத்தின் கண்ணில் படவில்லை என்றும் புராணங்கள் சொல்கின்றன. மீண்டும் வேறு ஒரு கதை மூலம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.